அன்புள்ள மாணவ செல்வங்களே, இது உங்கள் வில்லியம் பிரெயின் மேக்ஸ் சேனல். இதில் போடக்கூடிய கணக்குகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் இயற்கணிதத்தில் எக்ஸசைஸ் 6.3 அதுலேருந்து நம்ம 3வது கணக்கு போட போகிறோம். இது 2 மார்க்கு 3 மார்க் கணக்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள். இது ப்ரூவ் தட் பாக்ஸ் ப்ராடக்ட் a minus b b minus c c minus a equal to 0. அதாவது இது எதனுடைய அடிப்படையில் வருதுன்னு சொன்னால், நமக்கு ஒருத்தல வெக்டர்கள் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சியிலே தான் இது வருது. அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் இந்த 3 வெக்டர்களும் ஒருத்தல வெக்டர்கள், அதாவது கோப்ளேனார். அந்த கான்செப்டில் நம்ம போட போகிறோம். அப்போ இதில் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பாக்ஸ் ப்ராடக்ட் a minus b b minus c c minus a equal to 0. அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன், பாக்ஸ் ப்ராடக்ட் முதல்ல a minus b b minus c c minus a. இப்போ இதை நம்ம எப்படி விரிவாக எழுத போகிறோம்னா, இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இதனுடைய ஃபார்முலா நமக்கு a டாட் b கிராஸ் c. அப்போ இங்கே a இருக்கிற இடத்துல a மைனஸ் b இருக்குது, b இருக்கிற இடத்துல b மைனஸ் c இருக்குது, c இருக்கிற இடத்துல c மைனஸ் a இருக்குது. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். அப்போது a, அதாவது a மைனஸ் b டாட் b கிராஸ் c, b மைனஸ் c கிராஸ் c மைனஸ் a. இது முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த கணக்கு தெளிவாகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த a மைனஸ் b நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டாட் இப்போ இந்த 2 வெக்டர் நம்ம என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கம் கிராஸ் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ b கிராஸ் c மைனஸ் b கிராஸ் a. அடுத்தது சியால் பெருக்கணும், மைனஸ் சி கிராஸ் சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி கிராஸ் ஏ. இப்போது இந்த வெக்டர்களால் ஏ வெக்டராலையும் பி வெக்டராலையும் என்ன செய்யணும், டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஏ டாட் பி கிராஸ் சி, அடுத்தது மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் ஏ. அடுத்தது அது ஏ வெக்டரால் இங்கே மைனஸ் ஏ டாட் சி கிராஸ் சி, அடுத்தது ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி கிராஸ் ஏ. முடிஞ்சது. அடுத்தது இந்த பி வெக்டரால் என்ன செய்யணும், டாட் ப்ராடக்ட் பண்ணணும். மைனஸ் பி வெக்டர் டாட் பி கிராஸ் சி, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி வெக்டர் டாட் பி கிராஸ் ஏ. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி வெக்டர் டாட் சி கிராஸ் சி, அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பி வெக்டர் டாட் சி கிராஸ் ஏ. இது சாதாரணமாக எளிமையாக நீங்கள் பெருக்கிற முறை தான், அதே போல் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபார்முலா போட போகிறோம். எப்படி a டாட் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போது அதே போல் நம்ம என்ன செய்யணும், இதை திரும்ப மாற்றி எழுதணும். இப்போ a டாட் பி கிராஸ் சிக்கு பதிலாக பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிஏ, அடுத்தது மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏசிசி, அடுத்தது ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏசிஏ, அடுத்தது மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் பிபிசி, அடுத்தது ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் பிபிஏ, இது ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிசி மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிஏ. இப்போ இதில் நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் சுருக்கமாக கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே இங்கே சி கிராஸ் சி இருக்குது. சி கிராஸ் சி என்பது 0 வெக்டருக்கு சமம். அதை நீங்கள் கூட என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போடலாம். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இங்கே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். எந்த ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே ஒரே வெக்டர் திரும்ப திரும்ப வந்திருக்கோ அதனுடைய வேல்யூ நமக்கு 0. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலல் ஆகிடும், இணையினை ஆகிடும். அதனால் அதோட மதிப்பும் 0. அப்போ ஏபிஏ இருக்குன்னா அதோடைய வேல்யூ நமக்கு 0, ஏசிசி அதோடைய வேல்யூ 0, ஏசிஏ அதோடைய வேல்யூ 0, பிபிசி அதோடைய வேல்யூவும் 0, அடுத்து பிபிஏ அதோட வேல்யூ 0, பிசிசி அதோடைய வேல்யூவும் 0. இப்போ நமக்கு பிசிஏன்னு இருக்குது.
இப்போ இங்கே பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இருக்குது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இது வந்து ஒரு சைக்கிளிக் ஆர்டரில் வரலாம். அப்படி வரும்போது ஏபிசி பிசிஏ சிஏபின்னு எழுதலாம். அப்போ இங்கே பிசிஏன்றதை நான் என்ன செய்கிறேன், திரும்ப ஏபிசின்னு எழுதிக்கிறேன். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி சி ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு கேட்கக்கூடிய விடை, நமக்கு ஆன்சர். இது அதே பயிற்சி எக்ஸைஸ் 6.3ல் கொஷின் நம்பர் 8. இது ரொம்ப முக்கியமான கொஷின். 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் பிஎன்சி நான் பேரலல் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நான் பேரலல் அண்ட் ஏ கிராஸ் ஏ கேப் கிராஸ் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/2 பி கேப்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி. இப்போ ஏக்கும் சிக்கும் உள்ள ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம முதல்ல கொடுத்துருக்கிறது கிவன் ஏ கேப் கிராஸ் பி கேப் கிராஸ் சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2 பி கேப் 1/2 பி கேப். இப்போ நமக்கு இதனுடைய ஃபார்முலா, நமக்கு ஏ கிராஸ் பி கிராஸ் சி இதனுடைய ஃபார்முலா நமக்கு ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி வெக்டர். அதை நீங்கள் இப்படி எளிமையாக எப்படி புரிஞ்சிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 3 இன்ட்டு 2 மைனஸ் 1 2 இன்ட்டு 3 1 3 2 1 2 3 இது போல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக எளிமையாக புரியும் உங்களுக்கு. இஸ் ஈக்குவல் டு 1/2 பி வெக்டர் 1/2 பி கேப். இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பி அண்ட் சி நான் பேரலல். என்ன நான் பேரலல் அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ உதாரணமாக ஏ வெக்டரும் பி வெக்டரும் பேரலல் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டர் அப்படின்னு போடலாம். அதாவது அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட்டு பியும் சியும் பேரலல் ஆகிடுச்சுனாக்கா இப்போ ரெண்டுமே வந்து சமமான எண் மதிப்பாக இருந்ததுனாக்கா நம்பர் வேல்யூவாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். அதனால தான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பிஎன்சியாக நான் பேரலல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து 0 வராது அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டர்னு இருக்குது. இங்கே 1/2 இன்ட்டு பி அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஏ டாட் சி இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ இங்கேயும் பி அதனால் நம்ம இந்த காம்பனண்ட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஏ டாட் சி இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ நமக்கு டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் magnitude of c vector அதாவது a cap c cap into cos theta is equal to 1/2. இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வந்து a cap b cap c capனு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், யூனிட் வெக்டர்ஸ்னாக்கா அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ வந்து 1. அப்போ இது 1 அப்போது 1 இன்ட்டு cos theta is equal to 1/2. இப்போ therefore theta is equal to cos inverse of 1/2. அப்போ எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும், theta is equal to 60 degree அதாவது π/3. அப்போ ஆங்கிள் பிட்வீன் a cap and c cap, a capக்கும் c capக்கும் உள்ள ஆங்கிள் நமக்கு வந்து theta is equal to π/3. இதான் நமக்கு ஆன்சர்.